அனைவருக்கும் வணக்கம். ஹோப் எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம டீக்ளட்டரிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய வீடியோஸ் அதை பற்றி போட்டிருக்கேன். டிப்ஸு, டெக்னிக்ஸு நிறைய போட்டிருந்தாலும் எனக்குமே சில மோட்டிவேஷன் தேவைப்படுது. நானும் இன்னும் ரெகுலராக டீக்ளட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா இது ஒரு மேரத்தான். இது இதுக்கு ஒரு எண்டே கிடையாது. ஸ்லோவாக கிராஜுவலாக இந்த ஜேர்னியை நம்ம என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம பொருட்களை குறைக்கிறதன் மூலமாக நம்ம லைஃப்பை ரொம்ப ஹாப்பியாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் வாழலாம். அதற்கு நிறைய மெத்தட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் இருக்குது. அதை பற்றி நான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணணுன்ட்டு இல்லை. ஒருத்தருக்கு சில டெக்னிக் ரொம்ப பிடிச்சிருக்கும், அது ஒர்க் அவுட் ஆகும். சிலருக்கு சிலது ஒர்க் அவுட் ஆகாது. எப்போயுமே பார்த்திங்கன்னா பிளான் ஏ பிளான் பின்னு சொல்லுவாங்க. பிளான் ஏ ஒர்க் அவுட் ஆகலைன்னா நம்ம ஆல்ஃபபெட்டில் அதர் 25 ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஏதாவது ஒரு பிளான் நம்ம கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இது வரைக்கும் என்னோடய வீடியோஸ் பார்த்துட்ருக்க நீங்கள் சில டெக்னிக்ஸ் ப்ராக்டிக்கலாக இல்லாமல் இருக்கலாம். உங்களுக்கு அது ஒத்து வராமல் இருக்கலாம், இல்லை பண்ண முடியாமையாக இருக்கலாம். ஸோ தொடர்ந்து நீங்கள் இதை பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ ஏதாவது ஒரு டெக்னிக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கிளிக் ஆகும். அதன் மூலமாக இந்த டீக்ளட்டரிங் ஜேர்னியை நீங்களும் கண்டிப்பாக பண்ண முடியும் உங்களால். ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் பற்றியும் நான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். இதனால் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பர்சனலாக பார்த்திங்கன்னா நான் ஒரு ஒர்க்கிங் விமனாக, ஒரு மதர் ஆஃப் 2 டாட்டர்ஸாக என்னோடய ஃபேமிலியை ஒரு பீஸ்ஃபுல்லாகவும் ஹாப்பியாகவும் கொண்டு போக முடியுது அப்படின்னா ஐ ஹாவ் வெரி லிமிட்டட் திங்ஸ் அட் ஹோம். எதுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அதுக்கு மட்டும் கொடுக்கறதுனால ஐ கேன் லீட் அ வெரி ஹாப்பி அண்ட் பீஸ்ஃபுல் லைஃப். இன்றைக்கி நம்ம டீக்ளட்டரிங் மெத்தட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்னா பேக் ஆர் ஹைட் ஃபார் 30 days. நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை ஒரு 30 நாள் நீங்கள் அதை மறைச்சி வச்சுருந்தீங்க, அதை பேக் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு உண்மையிலே உங்களுக்கு பயன்படுதா, அதை நீங்கள் கண்டிப்பாக தேடுறீங்களா, அது இல்லாமல் உங்களால் இருக்க முடியலையா அப்படின்னு சொல்லி ஒரு 30 days டெஸ்ட் எடுக்கலாம். நிறைய பேர் 90 days டெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு டெஸ்டிங் பண்ணி பார்க்கும்போது உண்மையிலே உங்களுக்கு அந்த பொருள் தேவையில்லை அப்படின்னா கண்டிப்பாக யூ கேன் கோ ஃபார் டீக்ளட்டரிங். நீங்கள் பார்த்தீங்கன்னா நானும் அந்த மாதிரி ஒரு டெஸ்டிங்லாம் பண்ணிகிட்ருக்கேன். சில பொருட்கள் வேணுமா வேணாமான்னு எனக்கே ஒரு ஷூரிட்டி கிடையாது. ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு டெஸ்டிங் மாதிரி வச்சு ஒரு பாக்ஸில் வச்சு ஒரு ஹைட் பண்ணி, ரொம்ப ஹைட்லாம் பண்ண போகிறதில்ல, ஒரு காமனாக ஒரு பிளேஸில் தான் வைக்க போகிறேன். நான் அங்கே உள்ளே வச்சுருக்க பொருட்களை என்றைக்காவது ஒரு 30 daysக்குள்ளே இந்த மந்த்துக்குள்ளே தேடுறேன்னா அது இல்லாமல் என்னால் இருக்க முடியலையா அப்படின்னு சொல்லி நான் பார்ப்பேன். அப்படி அந்த பொருட்கள் எனக்கு பயன்படலை அப்படின்னா டெஃபினெட்லி அது டீக்ளட்டரிங்க்கு போகும். இது நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணலாம். உங்கள் குழந்தைங்க ஐட்டமாக இருக்கலாம், உங்கள் துணியாக இருக்கலாம், நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற மேக்கப் ஐட்டமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஒரு டெஸ்டிங் பீரியட் மாதிரி நீங்கள் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு 30 daysக்குள்ளே உங்களால் யூஸ் பண்ண முடியலன்னா கண்டிப்பாக அது டீக்ளட்டர் பண்ணிடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபேவரட்ஸ். சில சமயம் நமக்கு சில பிடிச்ச பொருட்களை நம்ம வாங்கிக்கிட்டே இருப்போம். வாட்ச் எல்லா வாட்சும் டைமு தான் காமிக்கும். ஆனால் எனக்கு அதில் ஒரு கிரேஸ் இருந்ததுனால நிறைய வாட்சஸ் வாங்குவேன். ஆனால் இப்போ கொஞ்சம் சமீபமாக பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் வாட்ச் கட்டுறதுனால இதோட பயன்பாடு ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஆனாலும் சில வாட்சஸ் நம்ம ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது நம்ம ஸ்மார்ட் வாட்சை கட்டிகிட்டு போக முடியாது. ஸோ அதுக்காக சில வாட்சஸ் தேவைப்படும். ஸோ அதனால் என்னோடய ஃபேவரட்டான வாட்சஸ் மட்டும் நான் எடுத்துகிட்டு மீதி எல்லாமே நான் டிஸ்கார்ட் பண்ண போகிறேன். டிஸ்கார்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணும்போது என்னோடய டாட்டர் எனக்கு வேணும்னு கேட்டால். ஸோ அது அவளோட பயன்பாட்டு கொடுக்க போகிறேன். இது வரைக்கும் நான் அவளுக்கு வாட்சே கொடுத்ததில்ல. ஸோ இந்த எல்லாமே நியூ வாட்ச் அதெல்லாம் நான் அவங்களுக்கு கொடுக்க போகிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா நைஃப் பார்த்திங்கன்னா நிறைய நைஃப்ஸ் வச்சுருப்பேன். இதில் சில நைஃப் பார்த்திங்கன்னா ஒர்க்கே ஆகாது. ஆனாலும் எனக்கு அதை தூக்கி போட மனசே வராது. ஸோ அதெல்லாம் நான் செக் பண்ணிவிட்டு இப்போ தக்காளி வெட்டுற நைஃபே 2 வச்சுருக்கேன். ஸோ 2 எனக்கு தேவையில்லை. ஸோ என்னோடய ஃபேவரட்டாக என்ன இது நைஃபோ அதை மட்டும் வச்சுட்டு மற்றதை நான் டிஸ்கார்ட் பண்ண போகிறேன். ஸோ அந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன பொருட்கள் நிறைய ஃபேவரெட்னு வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் டிஸ்கார்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் யூஸ். சில பொருட்களை நம்ம வாங்கியிருப்போம், ஆனால் நம்ம யூஸே பண்ண மாட்டோம். அதே மாதிரி தான் இந்த ஸ்க்ரேப்பர் பார்த்திங்கன்னா வாங்கினதுலேருந்து இன்ன வரைக்கும் நான் அதை யூஸ் பண்ணவே இல்லை. அதே மாதிரி இந்த வெஜிடபிள் ஸ்க்ரேப்பரும் அப்படி தான் கல்யாணம் ஆன புதுசில் வாங்கினது. அதுக்கப்புறம் நிறைய நியூ மாடல்ஸ் வந்ததுனால நானும் அதை யூஸ் பண்ணுறதே இல்லை. ஸோ ஃப்ரீக்வன்சின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேரு. ஏதோ வாங்கிட்டோமே யூஸ் பண்ணணுமேங்கிறதுக்காக சம்டைம்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி இந்த பத்தி வைக்கிறதும் பார்த்திங்கன்னா எனக்கு அந்த அரோமாக்காக வாங்கினேன், யூஸ் பண்ணுறதே இல்லை. அதே மாதிரி பீலரும் பார்த்திங்கன்னா இது எனக்கு கம்ஃபர்டபுளாகவே இல்லை. ஸோ அதனால் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் பீரியாடிக்கலாக யூஸ் பண்ணாத ஐட்டம். கேர்டு மேக்கர்னு வாங்கினேன். ஆனால் இதில் கேர்டு பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது கடல் ஆயிடுது, அது தெரிஞ்சு போன மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அதையும் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல இங்கே. அதனால் யூஸ் பண்ணாத
பீரியாடிக்கலாக யூஸ் பண்ணாத ஐட்டம் நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க அப்படின்னு பார்த்து அதையும் வந்து நீங்கள் டீக்ளட்டர் பண்ணலாம். ஸோ டீக்ளட்டரிங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டெக்னிக்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒருவேளை ட்ரெஸ் ஐட்டமாக இருக்கலாம், நீங்கள் ஆசைப்பட்டு வாங்கின பொருட்களாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பீரியாடிக்கலாக யூஸ் பண்ணாமல் ரொம்ப அக்கேஷ்னலாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்லி வச்சு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் அது வீணாகவே போயிடும். ஸோ அந்த மாதிரி வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் யூசேஜ் வந்து என்னன்றதை பார்த்துட்டு யூஸ் பண்ணாத பொருட்களை நீங்கள் வந்து இமீடியட்டாக டீக்ளட்டர் பண்ணிங்கன்னா யூ கேன் லிவ் அ கிளட்டர் ஃப்ரீ லைஃப். எப்போயுமே பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஆல்பம்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா சேவ் பண்ணி வைப்போம். எல்லா ஃபோட்டோவையும் நம்மளால் வாலில் மாட்ட முடியாது. அகெயின் இட் கிரியேட்ஸ் லாட் ஆஃப் கிளட்டர். அதனால வந்து முடிந்த அளவுக்கு ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து டிஜிட்டலைஸ் பண்ணி வந்து எப்போயுமே பார்க்குற மாதிரி வந்து நம்ம செக்ரிகேட் பண்ணி வைக்கலாம். அது மட்டும் இல்லை, நான் வந்து ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் லவ்வர். நான் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு கிராஃப்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். கிராஃப்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் எல்லாத்தையும் நம்ம டிஸ்ப்ளே பண்ண முடியாது. அதனால் சில ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நான் கிஃப்ட் பண்ணிடுவேன். யாருக்காவது வந்து கிஃப்டாக கொடுக்குறோம், அது வந்து இட் கிவ்ஸ் லாட் ஆஃப் ஹாப்பினஸ். நம்ம ஹேண்ட்மேட் அப்படின்னு சொல்கிறப்போ என்ன மாதிரியே என்னோடய கிட்ஸும் வந்து இது மாதிரி நிறைய கிராஃப்ட் பண்ணுவாங்க, பெயிண்டிங் பண்ணுவாங்க. இதெல்லாம் அவங்க பண்ண பெயிண்டிங் தான். இதெல்லாம் வந்து நம்ம டிஜிட்டலைஸ் பண்ணி நம்ம எப்பயுமே மெமரி பண்ணி நம்ம வச்சுக்கலாம். இல்லைன்னா யாருக்காவது கிஃப்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்டி ப்ராடக்ட்ஸ், இப்போ சாப்பர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வெஜிடபிள் சாப்பர், வெஜிடபிள் கட்டர் அப்படின்னா அதுக்கு நிறைய வச்சுருப்போம். நானும் அந்த மாதிரி தான் வச்சுருந்தேன். இந்த மாதிரி எலக்ட்ரிக் சாப்பரும் வச்சுருக்கேன், மேனுவலாக நம்ம வந்து வச்சுருக்க சாப்பரும் வச்சுருந்தேன். ஸோ மேனுவலாக வச்சுருக்க சாப்பரை வந்து நான் வந்து டிஸ்கார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஒரே ஒரு பயன்பாடு பார்த்திங்கன்னா ஒன்றா தான் இருக்கும். இப்போ காய்கறி கட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நிறைய வெரைட்டி வச்சுருப்போம். நம்ம வந்து வெஜிடபிள் கட்டர் இது மாதிரி நிறைய வச்சுருப்போம். அதெல்லாம் இல்லாமல் ஒன்று மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். அதேமாதிரி க்ளீனர்ன்ற பேரில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு க்ளீனர், இப்போ ஷாம்புவாக இருக்கட்டும், ஷாம்பு, கண்டிஷ்னர், அதுக்கப்புறம் பாடி வாஷ், பாடி லோஷன், இந்த மாதிரி மெனி திங்ஸ் இருக்குது. அதெல்லாம் மீறி ஒரே ஒரு பொருட்களை வச்சு நான் பயன்படுத்துறதுக்கு பழக்கப்படுத்திக்கிட்டேன். அதே மாதிரி லோஷன், நம்ம வந்து முகத்துக்கு ஒரு லோஷன், கைக்கு ஒரு லோஷன், ஸோ இந்த மாதிரி நிறைய லோஷன்ஸ் இருக்கும். இதெல்லாம் நான் டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து அந்த காலத்தில் என்ன பயன்படுத்துவோம், ஆயில், நல்ல சுத்தமான தேங்காய் எண்ணெயை வந்து இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் வச்சு என்டையர் ஃபேமிலி, கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எங்கள் வீட்டில் வந்து தேங்காய் எண்ணெய் தான் லோஷனாக எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். எப்பயுமே எந்த காலத்துக்கும் எந்த கெடுதலுமே நமக்கு பண்ணாது, எந்த கெமிக்கலும் இல்லாத பியூர் கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி வந்து மல்டி யூசேஜ் பொருட்கள் எல்லாம் குறைச்சி சிங்கிள் யூசேஜாக நாங்கள் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். அதே மாதிரி தேங்காய் எண்ணெயும் பார்த்திங்கன்னா வந்து நிறைய தேங்காய் எண்ணெய் சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் விட்டு நானே வீட்டில் வந்து நான் எப்போயுமே தேங்காய் எண்ணெய் தயாரித்து வந்து தலைக்கு தேய்க்கிறதுக்கு மட்டும் குழந்தைங்களா இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், ஒரே தேங்காய் எண்ணெய் தான் வந்து நாங்கள் பயன்படுத்துவோம். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் யூசேஜை கம்மி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் நம்பர் பேஸ்டு டார்கெட் செட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்லிப்பர்ஸ் இருக்குது, நிறைய ஸ்லிப்பர்ஸ் இருக்குது, நான் இத்தனை ஸ்லிப்பர் மட்டும் எனக்கு வச்சுக்கிட்டா போதும், தேவையில்லாத ஸ்லிப்பர்லாம் நம்ம டீக்ளட்டர் பண்ணலாம். ஸோ ஒரு ஆளுக்கு 2 ஸ்லிப்பர் போதும். அந்த மாதிரி நம்பர் பேஸ்டு டார்கெட் கூட நீங்கள் செட் பண்ணலாம். அது வந்து ஸ்லிப்பராக இருக்கலாம், இல்லை ட்ரெஸ் மெட்டீரியலாக இருக்கலாம், இல்லை உங்களோட எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் ஒரு நம்பர் பேஸ்டு டார்கெட் செட் பண்ணிங்கன்னா ஒரு இத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் ஐட்டமாக நான் குறைக்கணும், இத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் ஐட்டம் மட்டும் எனக்கு இனஃப் என்னோடய லைஃப்க்கு போதும். ஒரு ட்ரெஸ் மெட்டீரியலாக இருக்கட்டும், எனக்கு இத்தனை பர்சன்டேஜ் போதும், இத்தனை ட்ரெஸ் மட்டும் போதும், கவுண்ட் பண்ணி நீங்கள் நம்பர் பேஸ்டாக டார்கெட் செட் பண்ணிங்கனாலும் உங்களால் வந்து ஒரு கிளட்டர் ஃப்ரீ லைஃப்பை வந்து வாழ முடியும். ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு டார்கெட் செட் பண்ணாமல் இஷ்டத்துக்கு நம்ம பொருட்களை வாங்கிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு அது பணமும் செலவாகும், அட் த சேம் டைம் வீடே பயங்கர கிளட்டர் ஆகும். அண்ட் அட் தி எண்ட் லைஃப்புமே வந்து ஒரு பெரிய கேயாட்டிக்காகவும் கிளட்டராகவும் நமக்கு இருக்கும். பொதுவாக எப்பயுமே பொருட்களை வந்து நம்ம குறைக்கும் போது சில பொருட்கள் வேணும்னு முடிவு பண்ணுவோம், சில பொருட்களை வேணான்றதை நம்மளால் ஸ்ட்ராங்காக முடிவு எடுக்க முடியும். ஆனால் இந்த மேபி அப்படின்னு ஒருவேளை நமக்கு தேவைப்படுமோன்னு சொல்லி நம்ம ஷாப்பிங் போகும்போது வாங்குறது, அதை வீட்டில் அக்குமுலேட் பண்ணுறது, அது யூஸே இல்லாமல் ஒருவேளை என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு இது யூஸ் ஆகும்னு சொல்லியே நம்ம நிறையா வந்து கிளட்டரை வந்து வீட்டில் சேர்த்துக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து மேபி பைல் என்னன்றதை ரொம்ப கிளியராக அனலைஸ் பண்ணுங்கள். அதை வந்து நீங்கள் டார்கெட் பண்ணி நீங்கள் வந்து டீக்ளட்டர் பண்ணிங்கன்னா வந்து யூ கேன் லிவ் அ வெரி வெரி ஹாப்பி அண்ட் பீஸ்ஃபுல் லைஃப்.
ஸோ அந்த மேபி கிளட்டர் வந்து மேபி பைல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாஸ்க்கு. ஸோ நீங்கள் அதையும் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணீங்க அப்படின்னாலும் இந்த மெத்தட் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹோப் இன்றைக்கி வந்து வெரி லிமிட்டட் டெக்னிக்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதில் நல்லா நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள், உங்களோட லைஃபோட ரிலேட் பண்ணி பாருங்கள். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு வந்து டீக்ளட்டரிங்க கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பேபி ஸ்டெப்பாக எடுத்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் லைஃப் ரொம்ப ஹாப்பியாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பிடிச்ச லைஃப்பை வாழலாம். ஏன்னா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வந்து டீக்ளட்டரிங்கிற கான்செப்ட் இல்லைனாலும் நான் வந்து அப்பப்போ தேவையில்லாதெல்லாம் நம்ம ஒதுக்குவோம் இல்லையா, ஃபெஸ்டிவல் டைமில் அந்த மாதிரிலாம் ஒதுக்குவோம். அந்த காலத்தில் பொருட்கள் கம்மியாக வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப நாகரிக காலகட்டத்தில் பொருட்கள் வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து அந்த ரொம்ப பொருட்களை சேர்த்து வந்து நம்ம லைஃபே ரொம்ப வந்து கேஆட்டிக்காகவும் ஒரு கிளட்டராகவும் இருக்குது. when you have a clutter free life you will have a very happy and peaceful life altogether. hope இந்த டெக்னிக்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து இதை அனலைஸ் பண்ணி பாருங்கள், ஒரு clutter free லைஃப்பை வந்து லிவ் பண்ணுங்கள். Thank you so much for watching this video till the end. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, happy homemaking, happy decluttering from Decluttering Diva. Thank you.